பார்த்தீங்கன்னா கப்பை வேஸ்ட்டு, பீர் வேஸ்ட்டு, சோளம், மஞ்சப்பொடி, உப்பு, பின்ன சுக்கு பொடியும் போடுவோம். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது வேணும்னா அந்த ஃபீடு நாங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து நாங்கள் 40 கிலோ பேக்கில் பண்ணிட்டு இருக்கிறோங்கண்ணா. இது கட்டி வச்சுட்டு நாங்கள் இது மேலே ஸ்டிச் பண்ணிடுவோம். நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் இதே மாதிரி டைட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னா ஏர் போகாமல் ஒரு 30 நாள் 45 நாள் வரை ஒன்றுமே ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். ஒரு சாயந்தரம் அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒரு 3 கிலோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். ஒரு வாரத்திலே? ஆமாம், உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஒரு 2 வாரம் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு மில்க் க்ரோத் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கறவை மாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆடுக்கு கொடுக்கலாம், மீனுக்கு, கோழிக்கு, பன்னிக்கு, குதிரைக்கு, காளை மாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது மிக்சிங் மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ சைலேஜும் பண்ணிட்டு இருக்கிறோம். சைலேஜ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு 50 பேகு, மிக்சிங் 50 பேகு அந்த மாதிரி ஏதாவது பண்ணினீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சிஸ்டர் வணக்கம். வணக்கங்கண்ணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பி கேட்டல் ஃபீடு வேலந்தாவில் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கான தீவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்நடை வளர்க்குறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கணும்னா சரியான தீவனம் வந்து சரியான விகிதாச்சாரத்தில் கிடைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சத்தான தீவனம் சரியான அளவில் வந்து கொடுத்தா வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். ஸோ அது எங்கே கிடைக்குதுன்னு பார்க்குறப்போ இன்றைக்கி வந்து உங்கள் இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற கலப்பு தீவனத்தை பற்றி முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள், நம்மளுடைய லொக்கேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்கீங்க? வணக்கங்கண்ணா, இது வந்துட்டு எஸ்பி கேட்டில் ஃபீடு. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு சென்டரில் இருக்குது. ஒல்லப்பதி ரோட்டில் தான் வந்துட்டு எங்களோட லொக்கேஷன் இருக்குது. ஓகே, எத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் ஃபீடை பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பக்கம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஏது ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபான ஐட்டம் தான் 3 வருஷமும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. இப்போ கால்நடை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீவனம் வந்து ஒவ்வொரு விதத்தில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு தீவனமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எத்தனை தீவனம் வந்து மிக்சிங்கில் இருக்குங்க? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 ஐட்டம் பக்கம் நாங்கள் மிக்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம். கப்பை வேஸ்ட்டு, பீர் வேஸ்ட்டு, சோளம், தவிடு, மஞ்சப்பொடி, உப்பு, பின்ன சுக்கு பொடியும் போட்டுக்கிறோம். இது மாதிரி பேஸுண்ணா நாங்கள் பண்ணுறதுல பேஸு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது வேணும் அப்படின்னா நாங்கள் அந்த ஃபீடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட மிக்சிங்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்க, இந்த தீவனம் தடவை பார்க்கலாமா? நீங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம தீவனத்தை முழுமையாக பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஐட்டம் சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்க்குறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் பார்க்குறோம். ஸோ மொத்தம் எத்தனை லேயரில் இருக்குங்க அப்படியே? இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லேயர் இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் மேலே வந்துட்டு உப்பு போட்டிருப்போம். ஓகே. பின்ன மஞ்சப்பொடி போட்டிருப்போம். பின்ன பார்த்தீங்கன்னா சோளம் போட்டு பீர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து போட்டு நாங்கள் ஆவரேஜ் கப்பையும் போடுவோம், ஒயிட் கப்பை போடுவோம், ஆவரேஜ் கப்பை போடுவோம். நல்லா இது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃபைனல். இது ஓகே. இது வந்து மிக்சிங்கில் இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாக தான் இருக்கு. இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு. இது நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் எங்களோட ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே. இப்போ இந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணிடுறோம். ஸோ எத்தனை கிலோ பேக்கில் கொடுக்குறீங்க? இது வந்து நாங்கள் 40 கிலோ பேக்கில் பண்ணிட்டு இருக்கிறோங்கண்ணா. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நாங்கள் இந்த லைனர் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நீங்க கட்டி வச்சுக்கணும் யூஸ் பண்ணும்போது. இது கட்டி வச்சுக்கணும். சோ இதான் ஃபைனல். ஆமா. ஓகே. இது கட்டி வச்சிட்டு நாங்க இது மேல ஸ்டிட்ச் பண்ணிடுவோம். நீங்க எடுத்துட்டு யூஸ் பண்ணும்போதும் நீங்க இதே மாதிரி டைட்டா கட்டி வச்சிட்டீங்கன்னா ஏர் போகாம கட்டி வச்சிட்டீங்கன்னா ஒரு 30 நாள் 45 நாள் வரை ஒண்ணுமே ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். ஓ 40 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆமா. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர் போட்டு மூடி இருக்கீங்க. ஆமாண்ணா. சோ எத்தனை நாள் அப்படி வச்சுக்கலாங்க? ஒரு 40 நாள் 50 நாள் இதே இந்த மாதிரி கவர் போட்டு கட்டி வச்சிட்டீங்கன்னா 40 நாள் 50 நாள் ஒன்றும் ஆகாது. அதாவது கவரை பிரிச்சிட்டோம்னா சேஃபாக வச்சிருக்கணும். சேஃபாக வச்சிருக்கணும். கவர் பிரிச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கட்டி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 நாள் வரை ஒன்றும் ஆகாது. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான தீவனம் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கலப்பு தீவனமாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான ரிசல்ட்லாம் இருக்குங்க நான் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு? அண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 20% வந்துட்டு மில்க் இருக்கும்ண்ணா, உங்களுக்கு கூடி இருக்கும். ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2% கூடி இருக்குங்கண்ணா. மற்ற தீவனத்தை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு ரேட்டு கம்மியா இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஒரு வாரம் போட்டு பார்த்தீங்கன்னாலே போதும். நீங்க உடனே ஸ்டாப் பண்ண வேண்டாம். நீங்க கொடுக்குற ஃபீடு கூட இது அப்படியே கொஞ்சம் 2 கிலோ அந்த மாதிரி கூட்டி பாருங்க. இன்னும் காலையிலையும் ஒரு சாயந்தரம் அந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒரு 3 கிலோ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். ஒரு வாரத்திலே? ஆமா, உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஒரு 2 வாரம் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு மில்க் க்ரோத் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ கறவை மாட்டுக்கு சொல்லியிருந்தீங்க, என்னென்ன கால்நடைகளுக்கு கொடுக்கலாங்க? ஆனால் இது கறவை மாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆடுக்கு கொடுக்கலாம், மீனுக்கு, கோழிக்கு, பன்னிக்கு, குதிரைக்கு, காளை மாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாங்கண்ணா. ஓ எல்லா விதமான கால்நடைக்கும் கொடுக்கலாம்? எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இப்போ ரேஷியோ ஏதாவது இருக்கா எப்படிங்க? ஆனால் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு போகிற வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க.
போன உடனே வந்துட்டு எங்க ஃபீடவே வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப வந்துட்டு அது ஒன்றும் செட் ஆகாது. அவங்க கொடுத்துட்டு இருக்கிற ஃபீடு கூட எங்களோடத ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வச்சு ஆட் பண்ணி அப்படி கொடுத்துட்டு ஒரு வாரம் அதே மாதிரி கொடுங்க. பின்ன 2ஆவது வாரத்துல இருந்து உங்களோட ஃபீடை வந்துட்டு கம்மியாக்கிருங்க. கம்மியாக்கிட்டு இந்த ஃபீடை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்க எடுத்த உடனே அந்த ஃபீடை விட்டு போட்டு எங்களோட ஃபீடை போட்டீங்கன்னா ரிசல்ட் வராதுங்கண்ணா, அந்த அளவுக்கு வராது. அது படிப்படியா மாத்தணும்ன்றீங்க. ஆமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒரு வாரம் மட்டும் இந்த எங்களோட ஃபீடு கூட உங்களோடது மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஒரு லெவல் வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா, சரிங்க. எல்லா கால்நடைகளுக்குமான தீவனம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா, ஸோ எல்லா கால்நடைக்கும் இதே மாதிரி தான்? எல்லாத்துக்கும் இதே மாதிரி தாங்கண்ணா. இப்ப ஆடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ கொடுக்க வேண்டாம். ஒரு அளவளவா போட்டீங்கன்னா அது சாப்பிட்டுக்கும். பின்ன கோழி மீனுக்கு எல்லாமே நீங்க போடுறது தான் அது சாப்பிடும். இதுல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது இருக்கு. அது ஆகுங்கண்ணா. குதிரைக்கு காளமாடுக்கு அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வெறும் கப்பை மட்டும் கொடுக்கலாம். குதிரைக்கும் காளமாடுக்கெல்லாம் வெறும் கப்பை மட்டும் கொடுக்கலாம். மிக்சிங் கூட உங்களுக்கு கறவை மாட்டுக்கு கோழிக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். குதிரைக்கு காளமாடுக்கெல்லாம் உங்களுக்கு கப்பை மட்டும் கொடுக்கலாம். அது வெயிட் நல்லா போட்டு விடும். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 40 கிலோ பேக்ல கொடுக்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ குறைஞ்சது 40 கிலோ தானே, இல்லை கம்மியாகவும் இருக்குங்களா? இல்லைண்ணா, நாங்கள் கொடுக்கறது 40 கிலோ பேக்குங்க. சரிங்க. பின்ன பேக் பொறுத்தவரை இது இதே மாதிரி தான் நிறுத்தி தானே வச்சிருக்கணும். இதுக்கு மேலே இன்னொரு பேக் வச்சு அட்டி போடுறது அந்த மாதிரி வச்சிங்கன்னா கீழே ஃபங்கல்ஸ் வந்து சீக்கிரம் வரும். ஏன்னா இது வந்து வெட்டு ட்ரை ஃபீடு இல்லை, வெட்டுங்காட்டியும் உங்களுக்கு ஒரு பேக் மேலே இன்னொரு பேக் வச்சிங்கன்னா கீழே ஃபங்கல்ஸ் அதிகமாக வரும். அப்போ சீக்கிரம் பேக் டேமேஜ் ஆயிரும். சிமெண்ட் மூட்டை மாதிரி அடுக்க அப்படி அடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறுத்தி வச்சிருங்க. அது 1 பை 1 அடிக்கிறணும். ஆமா, 40 நாள் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. அதாவது தரையிலையும் பார்த்தீங்கன்னா டைரக்டா தரையில் வைக்கலாமா, இல்லை கொஞ்சம் ஏதாவது மேலே வைக்கணுங்களா? இல்லைங்க, நான் தரையில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு சாக்கு இருக்குது, லைனர் இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆகாது. சரி, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி நீங்க இப்ப எப்படி இது மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேல இன்னொன்னு அந்த மாதிரி வைக்க வேண்டாம். அது ஒரு மூட்டைக்கு மேல இன்னொரு மூட்டை அடுக்க வேண்டாம். ஆமா, அதோட வெயிட் கீழ இருக்கிற அந்த வெட்டு ஐட்டம் அது எங்களோடது. அப்ப சீக்கிரம் ஃபங்கல்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா அப்படி விட்டுருங்க. ஃப்ரீயா விடலாம். அதே மாதிரி ஒரு ட்ரம்ல போட்டு வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா இது லைனர் தான் மெயின். இது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு இதே பேக்ல லைனர் போட்டு கட்டி வச்சிருங்க. அப்புறம் ஃபுல்லா கொண்டு போய் ட்ரம்ல ஒன்று போட்டு அதை அடிச்சு வச்சீங்கன்னா அந்த காத்துல வந்துருங்க, ஃபங்கல்ஸ் வந்துரும். இதே மாதிரி வச்சிருங்க. பேக் கொடுக்கறது இப்படியே வச்சிருங்க. லைனர் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதே கட்டி வச்சுட்டு பின்ன திரும்ப அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிட்டு பின் கட்டி வச்சிருங்க. அதே மாதிரி ஃபீடை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எல்லாரும் கேட்குறது என்னன்னா, ஸோ கால்நடை வளர்க்குறோம் எங்களுக்கும் தேவை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கம்மியான பேக்ல தேவைப்படும். ஸோ ஒரு சிலர் வந்து கம்மியான மாடு வச்சிருப்பாங்க, லோக்கல் இருக்கிறவங்க வந்து வாங்கிப்பாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் இருக்கான்ற கேள்வி வரும். உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்க வந்துட்டு இங்க வந்து எடுக்க பாருங்க. இங்க வந்துட்டு இந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வேணா எடுத்துட்டு போங்க. இப்போ பார்சல் பண்ணா ஒரு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு 5 பேக் 10 பேக் பண்ணணும். இது பார்சல் ஆஃபீஸ் போகுது, அங்க போயிட்டு அங்க டிலே ஆச்சுனாலும் கடைசியில் கஸ்டமர் வந்துட்டு எங்க மேலதான் கம்ப்ளைண்ட் வருது. அப்ப அது எதுவும் வேண்டாம். நீங்க வந்து பாருங்க, எங்க லொகேஷன் நாங்க அனுப்பி தரோம். இந்த லொகேஷன் வந்து பாருங்க, பார்த்துட்டு இந்த ஃபீடு எப்படி இருக்குது இங்கேயே வந்து பார்த்துட்டு நீங்க எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை ரொம்ப லாங்கா இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு வண்டியை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போகலாம். அப்போ உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாக தான் வரும். அதாவது ஒரு ஊர்ல இருக்கிற 4-5 ஃபார்மர் சேர்ந்து வண்டி வச்சு கூட வரலாம். ஆமா, அப்படி வந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 பேக் கொண்டு போனீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 50 பேக் 70 பேக் எடுக்கணும் அப்படின்னா நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கனாலே போதும். இங்க வண்டி இருக்குது, நாங்க அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்டுறோம். நீங்க வாடகை நீங்க பேசிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 50 பேக் 70 பேக் ஆகும்போது அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். டைரக்டா வர வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா வர வேண்டாம். நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலே போதும், நாங்க இங்க வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். நீங்க வாடகை பேசிட்டு அப்படி நம்ம வேணா பண்ணி தந்துடலாம். பின்ன உங்களுக்கு சாம்பிள் பார்த்துட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்க டைரக்டாவே இங்க வாங்க, வந்து பார்த்துட்டு 2 பேக் 1 பேக் நீங்க எத்தனை வேணா எடுத்துட்டு போங்க. பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க 50 பேக்கோ 70 எத்தனை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதாவது பார்சல் அனுப்புறதுல பிரச்சனை இல்லை, ஆனா பார்சல் போய் சேர்றதுல தான் பிரச்சனை. ஆமா, அதுல கம்ப்ளைண்ட் ஆயிருது. நாங்க இங்க கரெக்டா பேக் பண்ணி கொடுக்குறோம். அவங்க சிலப்போ ஊக்கெல்லாம் போடுறாங்க, அதுல ஏதாச்சுன்னா ஃபங்கல்ஸ் வந்துருது. அதனால எங்க மேல கம்ப்ளைண்ட். இது வந்து ஒரு வெட் ஃபீடு அப்படின்றதால ஆமா சேஃபா வந்து கொரியர்ல வராது, பார்சல்ல போகுமான்னு சொல்ல முடியாது. ஆமா, 1 வாரம் 2 வாரம் டிலே ஆகுது. பின்ன கஸ்டமர் எங்க மேல நாங்க அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க மூட்டையை வந்து இப்படிதான் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்சல்ல பாத்தீங்கன்னா 1 மேல 1 அடுக்குவாங்க. ஆமா, அதுலயே எங்களோடது டேமேஜ் ஆயிடும். அதுலயே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆமா, பின்ன அங்க இங்க போடுவாங்க. பேக் கீழேக்கும் போய் எத்தறது இல்ல. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. எங்களுக்கு நிறைய கால் அந்த கம்ப்ளைண்ட் ஆயிட்டு அந்த மாதிரி காலும் வருது. அது எதுவும் வேண்டாம் சொல்லிட்டு தான் நீங்களே வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிக ஆர்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து ஒரு ஃபார்மரும் நம்ம இதுல வந்து தீவனம் வாங்க வந்திருக்காரு.
அவர்கிட்டையும் பேசுவோம். அவர்கிட்டையும் கேளுங்க. அவர் இங்கதான் ரெகுலரா வாங்குறவர் தான். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பார்க்கலாம். அண்ணா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நாகராஜ். ஓகே, எவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 மாசமா. என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? பால் கொஞ்சம் நல்ல கறவை கொஞ்சம் சேர்ந்து கறக்குது. சேர்ந்து கறக்குது. செலவு கொஞ்சம் கம்மியாகுது. செலவு கம்மியாகுது, கறவை கூடுது. ஸோ வழக்கமாக மாடு வச்சுருப்பீங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 10 மாடு இருக்கு. 10 மாடு இருக்கு. ஸோ வழக்கமாக வந்து என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? எப்போலேருந்து இதை மாற்றினீங்க? இது 5 மாசமா மாற்றிக்கிட்டுங்க. முதல்ல வந்து புண்ணாக்கு தவிடு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ புண்ணாக்கு தவிடெல்லாம் கொடுக்கறதில்ல. கட் பண்ணிட்டீங்க? கட் பண்ணிட்டேன். இப்போ இது மட்டும்தாங்க. ஸோ இது ஒன்றே போதுமானதாக இருக்கு. இதே பரவாயில்ல அப்படிங்கிறது. ஓகே, பால் எவ்வளோ கூடுதுங்க? ஒரு மாட்டுக்கு 1 லிட்டர் பக்கம் கூடி வருது. ஸோ விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. விலையும் கம்மியாக இருக்கு, கறவையும் கூடு இருந்தால இதை வாங்கி பயன்படுத்துறீங்க. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர்ல வந்து வாங்கிட்டு போயிடுவீங்களா? ஆமாங்க, ரெகுலராக காலி ஆகும்போது வந்து வாங்கிட்டு போயிடுவீங்க. பக்கமாக இருக்கீங்களா? இப்படி ஸோ இது நல்லா இருக்கு. செலவும் கம்மியாக இருக்குது, கறவை நல்லா இருக்குதால நல்லா இருக்கு. ஒரு 5 மாசமா பயன்படுத்துறீங்க. ஆமாங்க. சரிங்க, நன்றிங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ஃபீட் எடுக்கிறவர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ கால்நடை கொடுக்கும்போது எந்த அளவுக்கு மில்க் ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஒரு 5 மந்த்தாக நம்மளுடைய தீவனத்தை வந்து பயன்படுத்துறதா சொல்லியிருந்தாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வாங்கும் போது புதுசாக போடும் போது ஒரு சில கால்நடை பார்த்தீங்கன்னா ஒத்துக்காமல் போகும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கெமிக்கல் ஏதாவது இருக்கா இது மாதிரிங்க? அண்ணா இது கெமிக்கல் எதுவும் இல்லைண்ணா, எல்லாமே நேச்சுரலான ஐட்டம் தான். இப்போ நீங்கள் அவர் சொன்னதே பார்த்துருப்பீங்க, 5 மாசமா அவர் திறந்து போட்டுருக்கிறாரு அப்படின்னு. சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காதுண்ணா? அந்த சரிங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே லோக்கல் எல்லாம் நிறைய போகுதுங்கண்ணா, சைட் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. நீங்க தாராளமா யூஸ் பண்ணல, இது ஃபுல்லாமே நேச்சுரல் ஐட்டம் தான். நேச்சுரல் ஐட்டம் தான். ஆமா, இது மிக்சிங் மட்டும் இல்லாம நாங்க இப்ப சைலேஜும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் வாங்கிக்கலாம். மிக்சிங்கும் இருக்குது, சைலேஜும் இருக்குது. அது நீங்க ரெண்டு வேணா எடுத்து யூஸ். சைலேஜ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஒரு 50 பேக், மிக்சிங் 50 பேக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணனீங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எதுவா இருந்தாலும் நேரடியா பார்த்து நம்ம தீவனத்தை வந்து நேர்ல வந்து பாருங்க, செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதிகமான லோட்ல வந்து 50 மூட்டைல இருந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். சரிங்க. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு தீவனத்தை பத்தி முழுமையாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ கால்நடைக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, ஸோ கறவை மாடாக இருக்கட்டும், ஆடு மாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் பன்றி, குதிரைன்னு சொல்லிட்டு எல்லா விதமான கால்நடைக்கும் எவ்வளோ கொடுக்கலாம், கொடுக்கறதால கறவையிலேருந்து உடல் எடை கூடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க.